தான் ஒரு எபிசோட் பார்க்க போகிறோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலை. அந்த கொலைக்கு தண்டனை கிடைச்சி ஒருத்தர் இன்னும் ஜெயிலில் இருந்துகிட்ருக்காரு. இந்த டைம் அந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. உண்மையிலேயே யார் பண்ணான்னு சிஐடிஸ் கண்டுபிடிக்க போகிறது தான் இன்றைக்கான கேஸ். வாங்க கேஸ்குள்ளே போகலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி கொலை நடந்த ஒரு வீட்டில் இருக்காங்க தயாவும் அபிஜித்தும். அங்கே நடந்த சில விஷயங்களை அவங்க சொல்லும்போதே நம்மளுக்கு விஷுவலாகவும் சில விஷயங்களை காட்டுறாங்க. ஜான்வின்றவங்க வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராங்க. தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்குள்ளே அவங்க போக ஒருத்தர் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராரு. கையில் கத்தி வச்சுருக்காரு, மாஸ்க்கும் போட்டிருக்காரு. அப்போது ஜான்வியோட ஃபோன் அடிக்க ஆரம்பிக்குது. அவங்க வெளியே வர முன்னுக்கே இவர் பக்கத்தில் இருந்தால் லிவிங் ரூமுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அவங்க வந்து ஃபோனை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது இவர் பின்பக்கமாக வந்து அவங்க கழுத்தை அறுத்து கொண்டுட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஜான்வியோட ஹஸ்பண்ட் வாசு வீட்டுக்கு வராரு. பார்த்ததும் அழுதுகிட்டே என்னாச்சு, யார் பண்ணதுன்னு அவர் கேட்டுட்ருக்காரு. இங்கே கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் போலீஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துட்ருக்காங்க. இந்த வாசுன்றவர் தான் இதை பண்ணினாருன்னு சொல்லி இவருக்கு தண்டனையும் கிடைச்சாச்சு. லைஃப் ஃபுல்லாக இவர் ஜெயிலில் தான் இருந்தாகணும். இப்போ 5 வருஷமாக இவர் ஜெயிலில் தான் இருக்கார். ஆனால் இந்த டைமில் 15 வருஷமாக ஜெயிலுக்குள்ளே இருக்கிற ஒரு சீரியல் கில்லர் இதை நான் தான் பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. இப்போது இதை யார் பண்ணினான்னு சிஐடிஸ் கண்டுபிடிச்சாகணும். சீரியல் கில்லரை விசாரிக்கலான்னு ஜெயிலுக்கு போகிறாங்க. ஆனால் அவர் ஏசிபி கிட்ட தான் பேசுவேன்னு சொல்லிடுறாரு. இப்போ ஏசிபியும் அங்கே வந்துட்டார். இந்த சீரியல் கில்லர் 11 கேர்ள்ஸை கொலை பண்ணியிருக்காரு. அவர் 12வது கேர்ளை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது ஏசிபி தான் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதனால தான் இவர் ஏசிபி கிட்ட தான் பேசுவேன்னு சொல்லியிருக்காரு. இவர் தங்கள்கிட்ட மைண்ட் கேம் விளையாடுறதான் நினைக்கிறாரு தயா. இப்போ ஏசிபி அவரை விசாரிக்க போகும்போது இதே ஜெயிலில் இருக்கிற வாசுவை விசாரிக்கிறதுக்காக சீனியர் இன்ஸ்பெக்டர்ஸ் 2 பேரும் போகிறாங்க. ஏசிபியை பார்த்த சீரியல் கில்லர் 15 வருஷம் ஆகியும் நீங்கள் இன்னும் மாறவே இல்லைன்னு சொல்கிறாரு. இந்த சீரியல் கில்லருக்கு நெக்ஸ்ட் வீக் தூக்கு தண்டனை. அதை தள்ளி போடுறதுக்காகத்தான் இவன் அப்படி சொல்கிறதா ஏசிபி நினைக்கிறாரு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சாவுன்றது ஒரு முக்தி, ஃப்ரீடம் கிடைக்கிற மாதிரின்னு சொன்னவன் ஜெயிலில் இருந்துக்கிட்டு நான் எப்படி கொலை பண்ணேன்றது தானே உங்களோட டவுட்டு. உங்கள் டீம்கிட்ட இன்னும் அந்த வேகம் இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறான். உன்னோட தூக்கு தண்டனைக்கான நேரம் 1 நிமிஷம் கூட பின்தள்ளி போகாமல் நாங்கள் இதை கண்டுபிடிப்போம்னு சொல்கிறாரு ஏசிபி. உனக்கு ஃப்யூச்சர் தெரியலை, இது எண்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சு, எண்டில் தான் முடியும்னு அவன் சொல்ல இங்கே சீன் கட்டாகி நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் அபிஜித்தையும் தயாவையும் காட்டுறாங்க. இவங்க வாசுவை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவரோட காரில் ஜான்வியோட பிளட் படிஞ்ச கத்தி இருந்திருக்கும். அதில் இவரோட ஃபிங்கர் பிரிண்டும் இருந்திருக்கும். அதுக்கு அவர் எனக்கு அதை யார் அங்கே வச்சானே தெரியாதுன்னு சொல்கிறாரு. இப்போது ஏசிபியும் அங்கே வராரு. அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்கிறாரு. அன்னைக்கு இவர் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்தப்போ ஹோலில் அவங்க கழுத்தறுப்பட்ட நிலைமையில் இருந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு யார் பண்ணது என்னன்னு அவர் கேட்டுட்ருக்கிறப்போ கேமரான்னு சொன்னவங்க புக் ஷெல்ஃபை கையை காட்டியிருப்பாங்க. திடீர்னு நடந்த இந்த விஷயத்தினால ஷொக்கான அவர் புக் ஷெல்ஃபை தேடி பார்க்காமலே விட்டுருப்பாரு. அதுக்கப்புறமா இவரை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கோர்ட்டில் எவ்வளவோ சொல்லியும் தண்டனை கொடுத்துருப்பாங்க. இவர் ஜெயிலுக்கு வந்துட்டார். அதனால் அந்த புக் ஷெல்ஃபில் தேடி பார்க்குற வாய்ப்பே இவருக்கு கிடச்சிருக்காது. இப்போ ஜான்வியோட திங்ஸ் எல்லாமே அவங்க சிஸ்டர் கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறாரு. அவங்க கிட்ட நிறைய புக்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா அவளுக்கு க்ரைம் புக்ஸ் படிக்கிறது, அப்புறம் க்ரைம்ஸ் பசல்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ அவங்க சிஸ்டரை கான்டாக்ட் பண்ணுவோன்னு பார்த்தா அவங்க சிஸ்டர் இந்தியாவிலேயே இல்லை. அவங்க கம்பெனிலேருந்து 2-3 நாளில் அவங்க திரும்பி வந்துடுவாங்கன்றது தெரிய வந்திருக்கும். இப்போது வாசுவை அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டர் பீரோக்கு வந்திருக்காரு. இவங்க கேஸ் ஃபைல் கேட்டிருப்பாங்க, அதைத்தான் கொண்டு வந்திருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக வாசு தான் இதை பண்ணதான் நினைக்கிறாரு. ஏன்னா 1 வீக்கில் சாக போகிற ஒருத்தர் இதை தான் பண்ணதா சொன்னா வாசு ரிலீஸ் ஆயிடுவார். அதனால தான் இவர் ஏதோ டீல் பேசி அவனை சொல்ல வச்சதா இவர் நினைக்கிறாரு. ஆனால் சீரியல் கில்லரோட கேஸை பற்றி இவருக்கு தெரியாத சில விஷயங்களை இப்போ சிஐடி சொல்கிறாங்க. அவருக்கு 12வது நம்பர்னால் ரொம்ப பிடிக்கும். வருஷத்தில் 12வது மாதம், டைமில் 12 மணி, ராசியில் 12வது ராசின்னு தான் அவருக்கு பிடிக்கும். ஒவ்வொரு மாதத்தோட 12ஆம் தேதியில் நைட்டு 12 மணிக்கு தான் அவர் கொலையே பண்ணுவார். அதுவும் 12ஆம் தேதி பிறந்த கேர்ளை தான் கொலை பண்ணுவார். 12 கேர்ள்ஸை கொண்டா முக்தி கிடைக்கும்னு அவர் நினைக்கிறதா சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அவருக்கு இதில் இருந்த ஃபேஷன்னால் தான் கொலை பண்ணிட்டதா அவரே நினைக்க ஆரம்பிச்சுதா நினைக்கிறார் இந்த இன்ஸ்பெக்டர். நான் இந்த கேஸை நல்லா தான் விசாரித்தேன், உங்களுக்கு வேணும்னா நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன், உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா கேளுங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு.
அடுத்து ஜான்வி ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு போன அபிஜித் அங்கேருந்து ஒருத்தர்கிட்ட விசாரிக்கிறாரு. அந்த வயசானவர் ஜான்வி ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்கிறாரு. பேஷண்ட்ஸ் கிட்டேயோ இல்லைன்னா அவங்க ஃபேமிலி கிட்டேயோ இல்லை ஸ்டாஃப்ஸ் யார்கிட்டையுமோ அவங்களுக்கு ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்துச்சான்னு கேட்க இல்லைன்னு சொல்கிறாரு. ஒரு பேஷண்ட் கூட எல்லாம் அவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக பழகி இருப்பாங்க. மணிக்கணக்காக 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. அந்த பேஷண்ட்டை பற்றி அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் அவரை பற்றி ஏதாச்சும் ஸ்பெஷலாக ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அப்போது அவர் ஒரு கேமரா வச்சுருந்ததை பற்றி சொல்கிறாரு. அந்த பேஷண்ட் தன்னோட வருத்தம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பற்றி அந்த கேமராவில் ஏதாச்சும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருப்பாருன்னு சொல்கிறாரு. ஒருவேளை இந்த கேமராவை பற்றி தான் ஜான்வி சொல்லியிருப்பாங்களோன்னு நினைக்கிறாரு அபிஜித். இப்போ பீரோவை காட்டுறாங்க. அங்கே ஏசிபியும் ஃபாரன்சிக் டாக்டரும் பேசிகிட்டு இருக்காங்க. சீரியல் கில்லர் சொன்னதில் ஏசிபிக்கு ஒரு விஷயம் இடிச்சிருக்கும். எல்லா கேர்ள்ஸையும் அவர் அவங்க பர்த்டே அன்னைக்கு நைட் 12 மணிக்கு தான் கொலை பண்ணியிருப்பார். ஆனால் ஜான்வி 12 மணிக்கும் சாகலை. அன்னைக்கு அவங்க பர்த்டேயும் இல்லை, அன்னைக்கு 12ஆம் தேதியும் இல்லை. அதோட சலோங்கியும் ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. இது வரைக்கும் அவர் கொன்ன எல்லா கேர்ள்ஸுமே வேறு வேறு சன்ஷைன் உள்ளவங்க தான். அதில் கேப்ரிகான் கேர்ளை மட்டும் தான் அவர் இன்னும் கொலை பண்ணலை. ஜான்வி ஸ்கார்பியோ ஒரே சன்ஷைனில் இருக்கிற 2 பேரை எதுக்காக அவர் கொல்லணுன்ற டவுட் தான் அது. சீரியல் கில்லர்ஸ் யாருமே தங்களோட ஸ்டைலை மாற்றவே மாட்டாங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அபிஜித் அங்கே வராரு. இவர் ஹாஸ்பிட்டலில் இருந்து பேஷண்ட்ஸோட டேட்டா பேஸ் எடுத்துகிட்டு வந்ததாக சொல்கிறாரு. டாக்குமெண்ட்ரி பண்ண அந்த பேஷண்ட் யாருன்றதை கண்டுபிடிக்கத்தான் இதை பண்ணியிருக்காரு. இந்த லிஸ்ட்டை வச்சு அதில் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர் அனுராக் இருக்காருன்றதை கண்டுபிடிக்கிறாரு பங்கஜ். இப்போ அவராக தான் இருக்கணும்னு சொல்லி அவரை தேடி சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர்கிட்ட போய் ஜான்வியை பற்றி பேசணும்னு சொன்னதும் அவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. அவர் ஹெல்மெட்டை வச்சு அவர் காலில் அடித்து அவரை பிடிக்கிறாங்க. இவர் கிரிமினல்லாம் கிடையாது. டைம் பாஸ் ஆகணுன்றதுக்காக இவர் ஹாஸ்பிட்டலை வச்சு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். இதுக்கு ஜான்வியும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இவரும் அவங்களுக்கு கேமராலாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவங்களோட பிஹேவியர் ரொம்ப சேஞ்ச் ஆகி இருந்திருக்கும். ஏதோ பயந்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கும். ஏதோ ப்ராப்ளமில் இருக்க மாதிரி தோணியிருக்கும். இவர் கேட்க ட்ரை பண்ணியிருப்பார். அவங்க சொல்லியும் இருக்க மாட்டாங்க. இவரை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. யாருன்னு தெரியாத மாதிரியே நடந்துட்டு இருந்திருப்பாங்க. கொஞ்ச நாளில் இவரோட கேமரா தொலைஞ்சு போயிருக்கும். அதுக்கு 2 நாள் கழித்து ஜான்வி செத்து போனது இவருக்கு தெரிய வந்திருக்கும். கேமராவை காணோன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியான்னு கேட்க ஆமான்னு சொல்கிறாரு. ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ண அன்னைக்கு மாஸ்க் போட்டு கன்னோட 2 பேர் வீட்டுக்குள்ளே பூந்துருப்பாங்க. இவரோட அப்பா அம்மா வீட்டுக்கு முன்னாடி 2 பேர் மாஸ்க் போட்டு கன்னோட நிற்கிற ஒரு ஃபுட்டேஜை காட்டியிருப்பாங்க. ஜான்வியை பற்றியோ இல்லைன்னா கேமராவை பற்றியோ யார்கிட்டையாச்சும் பேசினேன்னா உன் அப்பா அம்மாவை கொண்டுடுவோன்னு சொல்லிட்டு அவரோட லேப்டாப்பையும் எடுத்துகிட்டு கிளம்பியிருப்பாங்க. அந்த டைமில் எடுத்த ஏதாச்சும் ஃபுட்டேஜ் இருக்கான்னு இவங்க கேட்க இல்லை, ஆனால் ஒருவேளை க்ளவுடில் ஒட்டோ சேவ் ஆகி இருக்கிறான்னு சொல்லிட்டு லேப்டாப் எடுக்கிறதுக்காக போகிறாரு. அப்போ பூர்வியும் ரூமுக்குள்ளே போகிறாங்க. வெளியே பங்கஜ் இருக்காரு. அப்போது திடீர்னு இவங்க வீட்டில் மட்டும் கரண்ட் கட் ஆகுது. 2 பேர் உள்ள வராங்க. ஒருத்தர் பங்கஜுக்கு பின்னாடி வந்து கன்னால் அவர் தலையில் அடித்து மயக்கமாக்குறாரு. அதுக்கப்புறம் ரூம்லேருந்து வெளியே வந்துக்கிட்டு இருந்த அனுராக் மேலேயும் பூர்வி மேலேயும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அனுராக் ஒரு பக்கமாக ஓரமாக தள்ளி விட்ட பூர்வி இப்போ ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவங்க போயிடுறாங்க. இப்போ போய் அனுராக்கை பார்த்தா அவர் மேலே புல்லட் பட்டிருக்கு. அவர் செத்துட்டாரு. 5 வருஷம் கழிச்சு இவங்க விசாரிக்க வந்தது தெரிஞ்சு ஆளுங்க வந்திருக்காங்கன்னா இவ்வளோ வருஷமாக இவரை ஃபாலோ பண்ணிட்டா இருக்காங்கன்னு யோசிக்கிறாங்க. அப்படி பார்த்தா ஜான்வியையும் அனுராக்கையும் கொண்டது ஒரே ஆள்னா அது வாசுவோ இல்லைனா சீரியல் கில்லரோ இல்லைன்னு இவங்களுக்கு இப்போ புரிய வருது. இப்போ அனுராக்கோட லேப்டாப்பை ஆன் பண்ணிடுறாங்க. க்ளவுடில் இருந்த வீடியோஸை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் நிறைய வீடியோஸில் இன்ஸ்பெக்டர் இருக்கார். ஒரு டாக்டர் கூட பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இவங்களுக்கு இன்ஸ்பெக்டர் மேலே டவுட் வருது. நார்மல் ஆளுங்க மாதிரி இன்ஸ்பெக்டரை 2 சிஐடிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அவரும் போலீஸாக இருந்தவர் தானே. இந்த விஷயம் அவருக்கு புரிஞ்சிடுது. உடனே ஒரு இடத்துல மறைஞ்சு நின்று எஸ்கேப் ஆகிடுறாரு. இப்போ பீரோவில் காட்டுறாங்க. ஜான்வியோட சிஸ்டர் புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போது அதை செக் பண்ணிட்டு இருக்காங்க மற்ற சிஐடிஸ். அதுக்குள்ளே இருந்து ஒரு பசில் ஒன்று கிடைக்கிது. அது அபிஜித்துக்கு தெரிஞ்சிருக்கு. அது சால்வ் பண்ணிடுறாரு. அதுலேருந்து இவங்களுக்கு ஒரு இமெயிலும் அதோட பாஸ்வேர்டும் கிடைக்கிது. அதை செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் கிடைக்கிது. அதில் ஒரு வீடியோவில் ஜான்வி ஹாஸ்பிட்டலில் ஒரு இடத்துல மறைவாக கேமராவை செட் பண்ணிட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு டாக்டர் வந்து ஒரு டெட் பாடியிலேருந்து ஒரு ஆர்கனை வெளியே எடுக்கிறாரு. அதை இன்ஸ்பெக்டர் வந்து காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறாரு.
பின்னாடியே ஜான்வி பேசி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. டாக்டர் ஹேமந்த் டெட் பாடியிலேருந்து ஆர்கன்ஸ் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சீரியல் கில்லர் இதை பண்ணலை, இன்ஸ்பெக்டரும் ஹேமந்தும் தான் ஜான்வியை கொலை பண்ணியிருக்காங்க. ஹேமந்தை பற்றி சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டதா தெரியுது. ஸோ இப்போ அனுராக் செத்ததுக்கு ரீசன் இன்ஸ்பெக்டர் தான். நெக்ஸ்ட் இந்த இன்ஸ்பெக்டர் ஃபேக் பாஸ்போர்ட் செய்து குயிக்காக இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போகிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வந்து அவர் அந்த பாஸ்போர்ட்டை வாங்க போகும்போது இவங்க அந்த இடத்துல போய் இவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஹேமந்த் தான் ஜான்வியை கொலை பண்ணதை அவர் சொல்கிறாரு. ஜான்வியோட சாவுக்கு இன்னும் கில்ட்டாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் தான் தப்பிக்கிறதுக்காக வேறு வழி இல்லாமல் அனுராக்கை கொண்டுட்டேன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் இல்லை வாசுவை ஜெயிலில் இருந்து ரிலீஸ் பண்ணிட்டதா அபிஜித் வந்து ஏசிபிட்ட சொல்கிறாரு. ஆனால் சீரியல் கில்லர் ஏன் இப்படி சொன்னான்றதுக்கு மட்டும் இன்னும் பதில் தெரியலை. இப்போ அவனி இன்ஸ்பெக்டர்டையும் ஹேமந்த்கிட்டையும் கேஸ் ஃபைல்ட ஃபைனல் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து ஏசிபி கிட்ட கொடுக்குறாங்க. அதில் ஹேமந்தோட ஒய்ஃபோட நேம், டேட் ஆஃப் பர்த் 2 இருக்குது. இதை பார்த்து ஏசிபிக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. இவங்க ஒரு ஜட்ஜ், இவங்க தான் வாசுவுக்கு தீர்ப்பு சொன்ன ஜட்ஜ். அதோட இவங்க சன்ஷைன் கேப்ரிகோன், இவங்க பர்த்டே டேட் 12. ஸோ இவங்க தான் சீரியல் கில்லரோட நெக்ஸ்ட் டார்கெட். இவங்களுக்கு நாளைக்கு பர்த்டே. அவர் கொல்ல போகிற டைம் படி பார்த்தா இன்னும் 1 hour தான் இருக்குது. அங்கே ஜட்ஜோட வீட்டில் அவங்கள கட்டி போட்டு வச்சிருக்காரு வாசு, கத்தியோடு இருக்காரு. சிஐடிஸை விசாரிக்க வச்சு அது மூலம் வாசுவை ரிலீஸ் பண்ணி அவர் மூலமாக கொலை பண்ணுறது தான் சீரியல் கில்லரோட பிளான். இது சிஐடிஸுக்கு புரிஞ்சு தான் இங்கே வந்துட்டுருக்காங்க. அங்கே ஜட்ஜ் கெஞ்சிட்டு இருக்காங்க, நான் பண்ணது தப்பு தான், சாரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு அவர், நீங்கள் பண்ணது தப்பில்லை, நீங்கள் எனக்கு பண்ணது அநியாயம், இன்றைக்கி என்னோட ரிவெஞ்ச் மட்டும் இல்லாமல் என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டோட மோட்டிவும் முடியும்னு சொல்கிறாரு. அந்த ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் சீரியல் கில்லர் தான். ஜெயிலில் இவர்கிட்ட அவர் பேசினதை காட்டுறாங்க. கேப்ரிகான் ராசி நியாயம் அநியாயம் எதுவும் பார்க்காதவங்க. என்னோட அம்மா கூட கேப்ரிகான் தானே சீரியல் கில்லர் சொல்லவும், என் லைஃப்பில் கேப்ரிகான் யாருமே இல்லைன்னு சொல்கிறாரு வாசு. இல்லை இருக்காங்க, ஜட்ஜுன்னு சொல்கிறாரு இவர். சின்ன பிள்ளை ஜட்ஜாக இருந்தால் கூட நீ எதுவும் பண்ணலைன்னு புரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க நம்பலை. அதுக்கு ரீசன் ஒன்று அவங்க யாரையோ காப்பாற்றுறாங்க, இல்லைன்னா அவங்க தான் இதை பண்ணியே இருக்காங்கன்னு சொல்லி ஜட்ஜு மேலே ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருப்பார். இவரை ஜட்ஜை கொள்வது மூலம் அவருக்கு முக்தி கிடைக்கும், இவருக்கு ஜான்விக்காக பழி வாங்கணும்னு நினைக்கிறது முடியும்னு அவர் சொல்லவும் சிஐடிஸ் அங்கே வராங்க. ஆனால் இவர் கொலை பண்ணிடுறாரு. ஜெயிலில் இந்த டைம் கொலை முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சீரியல் கில்லர் ரொம்ப ஜாலியாக இருக்கான். அப்போது சிஐடிஸ் அவரை மீட் பண்ணுறதுக்காக இங்கே வராங்க. எதுவும் கேட்காம இவரே எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் இவர் ரெகுலர் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கும்போது அங்கே வாசு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணதுனால அட்மிட் ஆகியிருப்பார். அவரை பார்க்கறதுக்கு ஜட்ஜே வந்திருப்பார். அப்போது வாசு மயக்கமாக இருந்திருப்பார். அப்போவே இவங்களுக்கு வாசு கேஸில் இந்த ஜட்ஜுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு புரிஞ்சிருக்கும். அவங்க கிளம்பும்போது அவங்க ஐடி கீழே விழுந்திருக்கும். இவர் அதை எடுத்து பார்க்கும்போது தான் அவங்களோட ராசி, அவங்களோட பர்த்டே டேட் எல்லாமே தெரிய வந்திருக்கும். இதை தனக்கு கிடைச்ச ஒரு சிக்னலாக அவர் நினச்சிருப்பாரு. ஸோ வாசுவோட மண்டையை கழுவ ஆரம்பிச்சிருப்பாரு. உனக்கு நடந்த அநியாயம் எனக்கு நடந்த மாதிரி இருக்குது, ஜான்வியோட கொலையில் அவளுக்கு சம்மந்தம் இருக்குது, அதனால தான் அவன் அன்னைக்கு உன்னை பார்க்க வந்திருக்கானெல்லாம் சொல்லியிருப்பாரு. இப்போதான் அந்த ஜட்ஜ் உயிரோடு இருக்காங்கன்னு சிஐடி சொல்கிறாங்க. அவங்கள கூட்டிகிட்டும் வராங்க. இப்போதான் முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. ஜான்வியை கொன்னது தான் இவர் அந்த ஜட்ஜை கொல்ல காரணம். ஆனால் ஜான்வி கடைசியாக இவருக்கு ஒரு வீடியோ விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த வீடியோனால தான் இவர் கொல்லாமலே விட்டுருப்பாரு. அந்த வீடியோ சிஐடிஸு கிடச்சிருக்கும். அதை இப்போ போட்டு காட்டியிருப்பாங்க. ஜான்வி இவரை லைஃப் பார்ட்னராக சூஸ் பண்ணதுக்கு ரீசனே இப்போ இந்த உலகத்தில் இல்லாத நேர்மை உண்மையெல்லாம் உங்ககிட்ட இருக்கிறது தான். நாங்கள் ஒன்றா இருக்கோமோ இல்லையோ, இது மட்டும் மாறவே கூடாது, நான் போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க அந்த வீடியோவில். இதை கேட்டவர் மனசு மாறி கொல்லாமல் விட்டுருப்பாரு. இதை கேட்டு கோவப்பட்ட சீரியல் கில்லர் வாசுவை அட்டாக் பண்ண போக சிஐடிஸ் பிடிச்சிடுறாங்க. இப்படி கொன்னா உனக்கு முக்தி கிடைக்கும்னு யார் சொன்னான்னு கேட்டால் இவரோட அம்மா தான் அதை சொன்னதாக இவர் சொல்கிறாரு. இவரோட அம்மா ஒரு பெரிய அஸ்ட்ராலஜர். இவர் பிறந்த நேரம் அவசகுணமான நேரம்னு சொல்லியிருப்பாங்க. 12 வெவ்வேறு சன்ஷைனில் பிறந்த கேர்ள்ஸை கொன்னா தான் இவர் இதிலேருந்து விடுபட முடியும்னு சொல்லியிருப்பாங்க. முதல்ல இவர் இதை நம்பலைன்னாலும் அதுக்கப்புறம் அம்மா செத்த பிறகு இவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இவர் அதை நம்ப வச்சிருக்கும். இவங்க அம்மாவோட மூட நம்பிக்கையினால இவருக்கு முக்தி இல்லை, இன்னைக்கு தூக்கு தண்டனை தான் கிடைக்க போகுது. இதோட இந்த கேஸ் க்ளோஸ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சிஐடி ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு லைக்கும் போட்டுருங்க. பை காய்ஸ்.